வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ திரு SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைய வழியாக இணைந்து இந்த சிந்தனை விருந்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை விருந்தை தொடங்குகிறேன். இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஔவையும் அருட்தந்தையும் என்பதாகும். ஔவை என்கின்ற ஔவையாரை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு பிறகு இந்த உரைக்குள் செல்லலாம். ஔவையார் என்கின்ற பெயரிலே 6 நபர்கள் இருந்ததாக இணையதளத்திலே இருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. முதலாவதாக சங்க காலத்திலே வாழ்ந்த ஔவையார், அதாவது சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலே வாழ்ந்திருக்கிறார். இவருடைய பாடல்கள் அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இவற்றில் காணப்படுகிறது. இவற்றை நாம் அறிவது அதியமானிடம் நெல்லிக்கனியை பெற்றவர் என்கின்ற அந்த வரலாற்றோடு தொடர்புடையவர் இந்த முதலாவதாக சொல்லப்படுகின்ற ஔவையார் என்பவர். இரண்டாவது இடைக்காலத்திலே வாழ்ந்த 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவரும் மூவேந்தர் காலத்திலே வாழ்ந்தவர். ஆனால் இவருடைய வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னா அங்கவை சங்கவைக்கு மனம் முடித்தவர் என்கின்ற வரலாற்று செய்தியோடு தொடர்புடையவர். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஔவையார் சோழர் காலத்திலே 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, அசதிக்கோவை என்கின்ற நீதி நூல்களை எழுதியவர். இவர் விக்கிரம சோழன் என்ற அந்த சோழருடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவர் என்று நாம் அறிய முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக நான்காவதாக சமயப்புலவர் 14ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு ஔவையாரை நாம் காண முடிகிறது. அவர் ஔவைக்குறள், விநாயகர் அகவல் முதலிய நூல்களை எழுதியிருக்கிறார். அகவல் பாடல்கள் எழுதியவர் என்கின்ற முறையிலே அவரை நாம் நினைவில் கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு 5ஆவதாக 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு ஔவையார் வாழ்ந்ததாக அறிய முடிகிறது. அவற்றை தமிழறியும் பெருமான் கதை என்ற ஒரு வரலாற்று செய்தி மூலம் நாம் அறிகிறோம். அதற்கு பிறகு 17, 18ஆம் நூற்றாண்டிலே பந்தன் அந்தாதி என்கின்ற ஒரு நூலை இயற்றிய ஒரு ஔவையாரையும் நாம் அறிய முடிகிறது. இவற்றுள் நாம் இன்று காண இருப்பது சோழர்கள் காலத்தில் வாழ்ந்த ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, அசதிக்கோவை என்ற நூலை எழுதிய ஔவையாரை பற்றிய செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம். அவற்றிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னா ஔவையார் அவர்கள் எழுதிய ஆத்திச்சூடி என்கின்ற அந்த நூலை எடுத்துக்கொண்டு அந்த நூலிலே இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு இந்த அருட்தந்தை அவர்களுடைய கருத்துக்களோடு ஒப்பிட்டு நாம் காண இருக்கிறோம். முதலாவதாக இந்த ஆத்திச்சூடியிலே இருக்கக்கூடிய ஒரு காப்பு செய்யுள் என்று சொல்வார்கள். அதாவது நாம் எந்த செயலை தொடங்கினாலும் அந்த செயல் நன்றாக முடிய வேண்டும் என்பதற்காக நாம் இறைவனை வணங்கி தொடங்குகிறோம் அல்லவா? அதை போல ஒரு நூலை எழுத தொடங்குகிற பொழுது அந்த நூலை நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக எழுதக்கூடிய ஒன்றுதான் காப்பு செய்யுள் என்று சொல்லக்கூடியது. இந்த காப்பு செய்யுள் என்பதிலே ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று எழுதுகிறார். இதுல ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டா, அந்த நூலினுடைய பெயர் ஆத்திச்சூடி என்பது, அந்த ஆத்திச்சூடி என்பது அந்த காப்பு செய்யுளுடைய முதலிலே வருவதாக அமைத்திருக்கிறார். அதிலே இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், தமிழிலே ஒற்றெழுத்துக்கள் மிகக்கூடிய இடம், மிகாத இடங்கள் என்று சில உண்டு. அதை பற்றி விரிவாக சொன்னோம் என்றால் இது ஒரு இலக்கண வகுப்பாக ஆகிவிடும். அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஆத்திச்சூடி என்று அந்த ஒற்றெழுத்து மிகுந்து வருகிற பொழுது அது ஒரு நூலினுடைய பெயர். அது ஒரு இலக்கண வகையினுடைய பெயராக இருக்கிறது. அதே சமயத்திலே ஆத்தி சூடி என்று தனித்தனியாக பிரித்து எழுதுகிற பொழுது ஆத்தி என்கின்ற பூவை அணிந்த சிவபெருமான் விரும்புகின்ற விநாயகரை வணங்கி இந்த நூலை நான் தொடங்குகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த விநாயகருக்கு எப்படி ஔவையாருக்கு விநாயகர் பிடித்த கடவுளாக இருக்கிறதோ அதை போல அருட்தந்தை அவர்களுக்கும் விநாயகர் மிகவும் பிடித்த கடவுளாக இருக்கிறார். அவருடைய எனது வாழ்க்கை வரலாறு என்கின்ற நூலிலே அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்திலே அவருடைய எழுந்த 4 கேள்விகளை பற்றி குறிப்பிடுகிறார். ஒன்று, இன்பம் துன்பம் என்பது என்ன? உயிர் உடலில் எவ்வாறு இயங்குகிறது? மனிதனுக்கு நோயும் முதுமையும் எவ்வாறு ஏற்படுகிறது? கடவுள் என்பவர் யார்? அவரை எப்படி நாம் அறிந்து கொள்வது? வறுமை ஏன் ஏற்படுகிறது? என்ற 4 கேள்விகளை அவருடைய இளமை காலத்திலே அவருக்கு ஏற்பட்டது. அதிலே ஏற்பட்ட முக்கியமான ஒரு கேள்வி என்ன என்று கேட்டால், கடவுள் என்பவர் யார் என்பது.
இதற்கு அவர் சிந்தித்து கண்ட விடை என்ன என்று கேட்டா, விநாயகர் வணக்கம் என்று சொல்லக்கூடியது எளிதிலே எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கக்கூடியது. எனவே விநாயகரை வணங்க வேண்டும் நாம் என்று சொல்லி விநாயகர் வணக்கத்தை அவர் தொடங்குகிறார். தன்னுடைய பயணத்தை, ஆன்மீக பயணத்தை பக்தி மார்க்கத்தின் வழியாக துவங்குகிறார். அவர் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது, பள்ளிக்கு போகிற பொழுது கூட விநாயகரை வணங்கி விட்டு சென்றேன் என்று சொல்வதை அவர் எழுதியிருப்பார். எப்படி எழுதியிருப்பார் என்றால், அன்றைக்கு நான் புது சட்டை, புது சொக்காய், தொப்பி அணிந்து கொண்டு விநாயகரை வணங்கினேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஆசி வழங்குவது போல இருந்தது என்று சொல்லி எழுதுவார். எனவே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், விநாயகரை வணங்க வேண்டும். அவர் சிந்தித்து கண்ட விடை என்ன என்று கேட்டா, கடவுளை நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் போது அவரே பிரத்யட்சமாகி தன்னுடைய நிலையை விளக்குவார் என்பதாக அவர் தீர்மானம் செய்து கொள்கிறார். அதற்கு பிறகு விநாயகரை வணங்க வேண்டும் என்று சொன்னா, விநாயகரை ஒரு சிலையை வைத்து ஒரு மனையோடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் 2.5 ரூபாய் ஆகும். அந்த அளவுக்கு நம்மிடத்திலே பொருள் வசதி இல்லை. எனவே கோவிலே இருக்கக்கூடிய விநாயகருக்கே நாம் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லி அங்கே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோவிலுடைய சாவியை கேட்டு வாங்கிக் கொள்கிறார். தினமும் காலையிலே 5 மணிக்கு அவர் தறி நெசவில ஈடுபடுகிறார். எனவே 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து அந்த விநாயகர் சிலைக்கு தண்ணீர் ஊற்றி, அங்கே 2 துணிகள் தான் இருக்கிறது விநாயகருக்கு. அதிலே ஒன்றை எடுத்து அலசி நன்றாக சுத்தம் செய்து காய போட்டு விடுகிறார். இன்னொரு துணியை எடுத்து அதற்கு அந்த விநாயகர் சிலைக்கு உடுத்தி விடுகிறார். இப்படி விநாயகர் சிலை பற்றி, விநாயகர் வணக்கத்தை பற்றி பல்வேறு செய்திகள் சொல்கிறார். ஒரு நாளைக்கு அவர் அதிலே எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்று கேட்டா, அங்கே சரியாக அந்த எண்ணெய் எல்லாம் தடவி வைக்காதனால செதில் செதிலாக அழுக்கு ஒட்டி கொண்டிருந்தது. எனவே அதை நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்து சுரண்டி கொண்டே இருந்தேன். கோவிலுடைய கதவை சாத்திவிட்டு வெளியிலிருந்து ஒரு அன்பர் வந்தார். அவர் வந்து கேட்டார், கதவை தட்டினார். நான் கதவை திறந்தேன். என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரி கோவில் அந்த விநாயகர் சிலையின் மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று. விநாயகரை சுரண்டுகிறாயே, அறிவிருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது அவர் என்னை கோபித்துக் கொண்டதை பற்றி எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் விநாயகருக்கு நான் அபச்சாரம் செய்து விட்டனோ என்று என்னுடைய பிள்ளை மனம் வருந்தியது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, பல்வேறு விதமான கேள்விகளை சிந்தனையாற்றலோடு எழுப்பக்கூடிய அவர் அந்த பக்தி மார்க்கத்திலே ஈடுபட்டிருக்கிற பொழுது அந்த பக்தி மார்க்கத்துக்கு உரிய அந்த செயலிலே அவர் இருப்பார். எப்படி இருப்பார் என்று கேட்டா, குளிர்காலம் வருகிறது அல்லவா? குளிர்காலத்திலே விநாயகருக்கு நாம் வெந்நீரில் முழுக்காட்டினால் என்ன என்று அவருடைய தந்தையாரிடம் கேட்டதாக எழுதுவார். அப்போ அவர் தந்தையார் சொல்வார், இல்லையப்பா, விநாயகர் சிலைக்கெல்லாம் குளிராது என்று சொல்லி சொன்னதாக சொல்வார். எனவே விநாயகர் வணக்கம் என்பதிலே ஔவையாருக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆத்திச்சூடி என்கின்ற நூலிலே முதலாவதாக இதுல 108 ஆத்திச்சூடுகள் 108 ஆத்திச்சூடிகள் இருக்கிறது. எல்லா ஆத்திச்சூடிகளை பற்றியும் இன்றைய சிந்தனை விருந்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்றால் இயலாது. ஒரு 40 நிமிட நேரங்களுக்குள் எத்தனை ஆத்திச்சூடிகளை நாம் ஒப்பிட முடியுமோ அத்தனை ஒப்பிட்டு பார்க்கலாம். மீதமுள்ள ஆத்திச்சூடிகளை இன்னொரு சந்தர்ப்பம் வாய்க்கிற பொழுது நாம் பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஆத்திச்சூடி என்று சொல்லக்கூடியது அறம் செய்ய விரும்பு என்பதாகும். இந்த அறம் செய்ய விரும்பு என்பதிலே இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் என்ன என்பதை பல்வேறு நபர்களும் பல்வேறு விதமாக சொல்கிறார்கள். முதலாவதாக விரும்பு என்கின்ற சொல். இந்த விரும்பு என்கின்ற சொல் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னா, நாம் எந்த செயலை செய்ய விரும்புகிறோமோ அந்த செயலுக்கான தகுதி நம்மிடத்திலே தானாக வந்துவிடும். இப்பொழுது நாம் ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னா, அந்த பொருள் நம்மிடத்திலே தானாக வந்து சேர்ந்துவிடும். அப்படி நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை விரும்பி செய்தோம் என்று சொன்னால்தான் அதற்கு உரிய பலன் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதே போல அறம் செய்வதற்கு விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்று கேட்டா, எல்லோராலும் அறம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னா அதற்கு உரிய தகுதி, அதற்குரிய திறமைகள் சில பேரிடம் இருக்கலாம், சில பேரிடம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் விருப்பம் என்பது ஏற்பட்டால் அந்த தகுதி என்பது அவருக்கு தன்னாலேயே கிடைக்கும் என்பதற்காக அறம் செய்ய விரும்பு என்பதை முதலாவதாக வைக்கிறார். அப்படி அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிற பொழுது, அறம் என்கின்ற சொல் பார்த்தீர்கள் என்று சொன்னா தமிழிலே பரந்துபட்ட பொருளை உடையது. நாம் அதை ஒரே ஒரு பொருளிலே பார்க்கிறோம். அதாவது அறம் என்று சொன்னால் தர்மம், ஈகை என்ற பொருளிலே பார்க்கிறோம். அது மிகவும் பரந்துபட்ட பொருளை உடையது. என்றாலும் அதற்கு பரந்துபட்ட பொருளை உடையது என்று சொன்னால் ஏதாவது ஒரு பொருளையாவது அதிலே நாம் பிடித்து கொண்டு இந்த பொருளை இது சொல்கிறது என்று திட்டவட்டமாக சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன பொருள் சொல்கிறது என்பதை வேறு ஒரு பாடலிலே அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்று கேட்டா, ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், எஞ்ஞான்றும் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார்.
இந்த பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னா வேறு ஒரு நூலிலே இருந்தது. ஆனால் இதுவும் ஔவையாருடைய பெயரிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடல். வேறு ஒரு காலத்திலே வாழ்ந்து ஔவையார் எழுதியிருக்கக்கூடிய, வெண்பாவிலே எழுதியிருக்கக்கூடிய பாடல். இந்த அறம் செய்ய விரும்பு என்பதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அருட்தந்தை அவர்கள் அதை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று பார்த்தா, நம்முடைய வாழ்க்கை தத்துவங்கள் 12. அதிலே இன்றைக்கு தொகுப்பாளர் அவர்கள் குறிப்பிட்டார்களே, ஒழுக்கம், கடமை, ஈகை என்று. எனவே அறநெறிகள், அறிவுநிலை படிகள் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு மாத்திரமே சிறப்பாக உடையது. அப்படிப்பட்ட சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த அறத்தை மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில அறம் செய்ய விரும்பு என்பதை முதலாவதாக குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த அறம் என்பதிலே, தர்மம் என்பதிலே, ஈகை என்பதிலே அது செய்பவரை பொறுத்ததா அல்லது பெறுபவரை பொறுத்ததா என்ற ஒரு கேள்வி எழும் நமக்கு. அப்படி எழக்கூடிய கேள்விக்கு ஔவை சொல்லக்கூடிய பதில் என்ன என்று கேட்டா, அது செய்பவரை பொறுத்தது என்று சொல்கிறார். அதற்கு ஒரு பாடலிலே சொல்கிறார், சிறப்பான் மணிமௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு யான் கேட்க பொன்னாடொன்றிந்தான் இறப்பவர் என் பெரினும் கொள்வர் கொடுப்பவர் தாம் அறிவர் தம் கொடையும் சீர் என்று எழுதுகிறார். இந்த பாடலுக்கு பின்னே இருக்கக்கூடிய கதை என்ன என்று கேட்டா, அங்கவை சங்கவைக்கு திருமணம் செய்து வைத்த ஔவையார் என்று சொல்றேன் அல்லவா, அந்த ஔவையார் திருமணம் செய்து வைத்த பிறகு அந்த மணமக்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு ஆடு, அதனுடைய குட்டியோடு சேர்ந்த ஒரு ஆடை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடத்திலே இல்லை என்பதனால அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, சேரமானிடத்திலே எனக்கு ஒரு ஆடு குட்டியோடு வேண்டும் என்று கேட்கிறார். அவர் உடனே அமைச்சரை பார்த்து சைகை செய்கிறார், அவருக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லி அவர் போகிறார். ஆனால் சிறிது நேரம் ஆகிறது, வரவில்லை. மறுபடியும் அவர் பார்க்கிறார். அதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து கொண்டு வருகிறார். ஆனால் என்ன கொண்டு வருகிறார் என்று கேட்டால், ஆடும் குட்டியும் கொண்டு வரவில்லை. அதற்கு பதிலாக பொன்னால் ஆகிய, தங்கத்தினால் ஆகிய ஒரு ஆட்டையும் அதனுடைய குட்டியையும் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்று எழுதுகிறார். எப்படி என்றால், சிறப்பான் மணிமௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு யான் கேட்க, ஒரு ஆடையும் குட்டியையும் நான் கேட்டேன், பொன்னாடு ஒன்று ஈந்தான், பொன்னாலாகிய ஆட்டை ஒன்று ஈந்தான், இறப்பவர் என் பெரினும் கொள்வர். ஒருவரிடத்திலே சென்று கேட்கிறார் என்று கேட்டார், அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்வார். என்ன சொல்ல, அவர் கேட்கக்கூடியவருக்கு என்ன கொடுத்தாலும் கிடைத்தாலும் அது மகிழ்ச்சி தான் அவருக்கு, அவர் எடுத்துக்கொள்வார். ஆனால் கொடுப்பவர் தாம் அறிவர் தம் கொடையின் சீர் என்று எழுதுகிறார். யார் அந்த கொடையை செய்கிறார்களோ அவருக்கு ஒரு பெரிய ஒரு மூவேந்தராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஆட்டையும் குட்டியையும் ஒருவருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். ஆனால் பொன்னாடு ஒன்று கொடுத்தார் என்று சொன்னால் அது அவருடைய தகுதிக்கு ஈடாக இருக்கும் என்று சொல்கிறார். எனவே நாம் அறம் செய்கிற பொழுது, தர்மம் செய்கிற பொழுது நம்முடைய தகுதிக்கு தகுந்தது போல, ஏற்றது போல, அதை சிறப்பிப்பது போல நாம் அறம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வரலாற்று செய்தியின் மூலம் நாம் காண்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஆறுவது சினம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஆறுவது சினம் என்பதிலே சினம் தவிர்த்தல் என்கின்ற தலைப்பிலே அருட்தந்தை அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதிலே சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். சினம் தவிர்த்தல், இப்ப ஆறுவது சினம் என்று சொன்னால், சினம் என்பது நீண்ட நேரத்துக்கு நீடிக்காது என்பது சொல்கிறார்கள். இதிலே ஒரு நுட்பம் என்ன என்று கேட்டா, நாம் சினம் கொள்கிற பொழுது நம்முடைய மன அலை சூழலானது மிக அதிகமாக இயங்க ஆரம்பிக்கிறது. அப்படி அதிகமான மன அலை சூழலில் நீண்ட நேரம் நம்மால் நீடிக்க முடியாது. நாம் மறுபடியும் அந்த மன அலை சூழலிலிருந்து இறங்கி சினம் தணிந்து விடுவோம். எனவேதான் ஆறுவது சினம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அருட்தந்தை அவர்கள் இந்த சினத்தை எப்படி போக்கிக் கொள்வது என்பதை விரிவாக விளக்குகிறார்கள். நமக்கு யார் மீது சினம் எழுகிறது, சினம் எழுவதில் நம்முடைய பங்கு என்ன, சினம் கொள்வதால் நமக்கு இதுவரைக்கும் நமக்கு நேர்ந்திருக்கக்கூடிய நன்மை என்ன, நாம் சினம் கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும், நம் மீது பிறர் சினம் கொண்டால் நமக்கு எப்படி இருக்கும், இதை ஆராய்ந்து பார்த்து நான் இனி சினம் கொள்ள மாட்டேன் என்கின்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபர்கள் மீதும் ஒரு 7 நாளைக்கு அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை மேற்கொண்டு வெற்றி பெற்ற பிறகு அடுத்த நபருக்கு அதை பரிசோதித்து வெற்றி காண வேண்டும் என்று சினம் தவிர்த்தல் என்கின்ற கருத்திலே ஐயா அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த ஆத்திச்சூடி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயல்வது கரவேல் என்று சொல்கிறார். இயல்வது கரவேல் என்றால் என்ன பொருள் என்று கேட்டா, உன்னால் முடிந்த செயல்களை செய்வதிலிருந்து நீ பின்வாங்காதே என்று அர்த்தம். இயல்வது கரவேல், உன்னால் என்ன முடியுமோ. இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னா, சேவை செய்யக்கூடிய வருபவர்கள், தொண்டாற்றக்கூடிய வருபவர்கள், சில பேருக்கு வாய்ப்பு வசதி இருக்கும், தங்களுடைய வாழ்க்கையே மனவளக்கலை பரப்புவதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருப்பார்கள். அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வசதிகள் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு வசதிகள் இல்லாதவர்கள் ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அரை நாள், அப்படி அவர்களால் எவ்வளவு சேவையை செய்ய முடிகிறதோ அந்த அளவுக்கு சேவையை செய்யலாம் என்று சொல்கிறார். எனவே இந்த சமுதாய தொண்டு என்பதுதான் நம்முடைய பாவப்பதிவுகளை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு வழியாகவும் காண்கிறோம். நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்பதிலே
அந்த ஆணவத்தை போக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த சேவை என்பது இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஈவது விலக்கேல் என்று சொல்கிறார். ஈவது விலக்கேல் என்பதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, சில பேர் என்ன செய்வார்கள் என்று கேட்டா, அவர்களாக எதுவும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் வேறு யாராவது கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதையும் சென்று தடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே யாராவது ஏதாவது கொடுக்க வந்தார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். திருவள்ளுவர் சொல்கிற பொழுது சொல்வார், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்று கிடும் என்று சொல்வார். என்னென்று கேட்டா, இப்ப நீ ஒருவன் கொடுக்கிறான், அப்படி கொடுக்கிற பொழுது நீ அவர்களை தடுத்தாய் என்று சொன்னால் உனக்கு சோறு கிடைக்காது, உடை கிடைக்காது என்று சொன்னால் சில நேரங்கள்ல எனக்கு தானே கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை என்று சொல்லிவிடுவான். ஆனால் அவர் யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறார்களோ அந்த உறவினர்களுக்கு கிடைக்காது என்று சொன்னால் கொஞ்சம் அவன் அதிலிருந்து பின்வாங்கி விடுவான் என்பதற்காக கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், கெடுப்பதுவும் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்று கெடும் என்று சொல்லி அந்த குரலிலே விளக்கக்கூடாது என்பதை சொல்கிறார்கள். இந்த ஈவது விளக்கேல் என்பதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, அருட்தந்தை அவர்கள் ஈகை பற்றி சொல்கிற பொழுது ஒரு 100 உங்களுடைய வருமானத்திலே 100ல் 1 பங்காவது நீங்கள் ஈகையாக ஒதுக்கி மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். இந்த ஈவது விலக்கேல் என்பதை பற்றி ஒரு வரலாற்று செய்தி ஔவையாருடைய வாழ்க்கையில நடந்ததை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, கோரைக்கால் ஆழ்வான் என்று சொல்லி ஒரு நபர், ஒரு செல்வந்தர், அவரிடத்திலே சென்று என்ன செய்கிறார் என்று கேட்டா, ஒரு யாசகம் கேட்கிறார். கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டா, சரி, நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், நல்ல பாடல்களை பாடியிருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஒரு யானையை நான் பரிசாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் நாளைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். சரி என்று மறுநாளைக்கு ஔவையார் செல்கிறார். இது திரைப்படத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுநாள் செல்கிற பொழுது யானை நீங்கள் அதை கட்டி தீனி போடுவது என்பது உங்களுக்கு சிரமமாக இருக்கும், அதனால் யானை வேண்டாம், வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு குதிரையை நான் பரிசாக தருகிறேன், நாளைக்கு அந்த குதிரையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சரி என்று ஔவையாரும் சென்று விடுகிறார். மறுநாளைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மறுநாளைக்கு வருகிறார். மறுநாளைக்கு வரும்போது சொல்கிறார், இல்லை, குதிரை என்று சொன்னால் நீங்கள் வயதானவர், நீங்கள் அதில் ஏறுவது கடினம், எனவே அதை கொஞ்சம் கொடுப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை, அதற்கு பதிலாக ஒரு எருமையை வேண்டுமானால் தருகிறேன், அந்த எருமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிலே பால் கறந்து சாப்பிடலாம், உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று சொல்கிறார். சரி என்று ஔவையார் சென்று விடுகிறார். மறுநாள் வருகிறார். மறுநாள் வருகிறது சொன்னார், இல்லை, அதையும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதற்கு தீனி போடுவதெல்லாம், அதனால் உங்களுக்கு ஒரு எருது தருகிறேன் என்று சொல்கிறார். சரி என்று ஔவையாரும் விட்டபாடிலே மறுநாள் செல்கிறார். மறுநாள் செல்கிற பொழுது சொல்கிறார், இல்லை, அவற்றை கூட பராமரிப்பது உங்களுக்கு கடினம்தான், உங்களுக்கு வேண்டுமானால் ஒரு புடவை வேண்டுமானால் தருகிறேன், நாளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொல்கிற பொழுது அதை வைத்து அவர் ஒரு பாடலை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்றால், கரியாகி பரியாகி கார் எருமை தானாய் எருதாகி முளப்புடவையாகி திரிதிரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து காலொய்ந்ததே கோரைக்கால் ஆழ்வான் கொடை என்று எழுதுகிறார். அதாவது நான் நடந்து நடந்து என்னுடைய கால் தேய்ந்ததுதான் மிச்சம், அவரிடத்திலே இருந்து எனக்கு எந்த விதமான கொடையும் கிடைக்கவில்லை என்று சொல்றாங்க. இதுல இன்னொரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாம் சிறு பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் என்று கேட்டா, தவறு செய்தோம் என்று சொன்னா சாமி கண்ணை குத்திடுவோம்னு சொல்லுவோம். இதுல வாமன அவதாரத்திலே, இந்த அவதாரங்கள் என்று சொல்லக்கூடியதை அருட்தந்தை அவர்கள் பரிணாமத்தை விளக்கக்கூடியது என்று சொல்கிறார். அதாவது முதலிலே உயிரினம் எங்கு தோன்றியது? நீரில் தோன்றியது. அதற்கு பிறகு நீரிலும் நிலத்திலும் அது ஊர்ந்த இருக்கக்கூடியதாக இருந்தது. பிறகு நிலத்திலே மாத்திரம் இருக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, மனிதனுக்கும் விலங்குக்கும் இடைப்பட்ட ஒரு உயிரினமாக இருந்தது. பிறகு மனிதனாக உருவம் மாற்றம் பெற்றது. மனிதனிலும் முதலிலே விவசாயம் செய்யக்கூடியவனாக இருந்தான். அதற்கு பிறகு கற்காலம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே வாழ்ந்தான். அதற்கு பிறகு நல்ல அரசாட்சி நிலைக்க பெற்றக்கூடிய காலத்திலே வாழ்ந்தான். அதற்கு பிறகு எந்த ஒரு உயிரினமும் தோன்றினால் அது அழிவது என்பது இயல்பு. எனவே கடைசியாக கல்கி, அதாவது அந்த அவதாரங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பரிணாம வளர்ச்சியினுடைய பல்வேறு கட்டங்களை அவர்கள் காட்சிப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். அதிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று கேட்டா, வாமன அவதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த வாமன அவதாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, மாவலி சக்கரவர்த்தி இடத்திலே சென்று அவர் 3 அடி தானம் கேட்டார் என்று சொல்லி ஒரு கதை இருக்கிறது. அதுல என்ன செய்வார் என்று கேட்டா, 3 அடி தானமாக கேட்ட உடனே இந்த வாமன் என்பது மிகச்சிறிய உருவம் உடையது, எனவே இவருக்கு 3 அடி கொடுப்பது நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா என்று 3 அடி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது அவருடைய குருநாதர் வந்து தடுக்கிறார். என்ன சொல்கிறார் என்று கேட்டா, வந்திருக்கக்கூடியவர் சாதாரண ஆள் இல்ல, அவரு இறைவன், அதனால அவருக்கு நீ தானம் கொடுத்தால் உனக்கு வந்து தீங்கு வந்து சேரும், அதனால் தானம் கொடுக்காதே என்று தடுக்கிறார். அப்படி தடுக்கிற போது, இல்லை, நான் வந்து இந்த யாகம் செய்திருக்கிறேன், யாகத்தினுடைய முடிவில் தானம் செய்வதாக நான் அறிவித்திருக்கிறேன், தான வந்து கேட்பவர்களுக்கு அவர்கள் எது கேட்டாலும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி சொல்லியிருக்கிறேன், எனவே நான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து நான் பின்வாங்க முடியாது, எனவே நான் தானம் செய்வேன் என்று. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, எதையாவது தானமாக கொடுத்தோம் என்று சொன்னா, இப்பொழுது என்ன செய்கிறோம், நம்ம ஒரு பத்திரப்பதிவு செய்து விடுகிறோம், இன்னாருடைய பெயரிலிருந்து இன்னாருடைய பெயருக்கு மாற்றப்பட்டது. அந்த காலத்திலே அதை வந்து நீரை ஊற்றி அதை வந்து கொடுப்பது என்று ஒரு மரபு இருந்தது. அதனால அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, நீரை ஊற்றி அதை ஒப்புக்கொள்கிறேன், நான் இந்த தானம் கொடுப்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்பதற்காக கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற பொழுது அவருடைய குருநாதர் என்ன செய்கிறார், மாவலி சக்கரவர்த்தியின் குருநாதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த கமண்டலத்திலிருந்து தண்ணீர் வருகிறது அல்லவா, அந்த தண்ணீர் வரக்கூடிய வழியை ஒரு வண்டு உருவம் எடுத்து அடைத்துக் கொள்கிறார். அடைத்து கொண்ட உடனே அந்த தண்ணீர் வெளிவர வேண்டும் இல்லையா, உடனே வாமனர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, அந்த தர்பை புள்ளியை எடுத்து அவரை குத்து, அந்த தண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக குத்துகிறார், அவருடைய கண்ணை குத்தி விட்டது என்று அந்த கதையிலே வரும். எனவே இதைத்தான் சொல்லி இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதாவது தவறு செய்தோம் என்று சொன்னா சாமி கண்ணை குத்திடுவார் என்பது இதை கூட சொல்வதாக இருக்கும். எனவே ஈவதை விளக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதாக கூட நாம் இந்த கதையை எடுத்துக்கொள்ளலாம். எனவே நம்மால் முடிந்தால் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் கொடுப்பதை தடுக்காமலாவது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஈவது விளக்கேல் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, அருட்தந்தையினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை நான் இதோடு இணைத்து பார்க்கலாம். எனது வாழ்க்கை விளக்கம் என்கின்ற அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி, முதலிலே அருட்தந்தை அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் எல்லாம் சென்று மனவளக்கலை மன்றத்தை நிறுவி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீட்சை கொடுத்து அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு இந்தியாவிட இருக்கக்கூடிய பெருநகரங்களுக்கு எல்லாம் சென்று பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஒரு அன்பர், பயிற்சிக்கு வந்த ஒரு அன்பர் சொல்கிறார், இந்த கருத்துக்கள் மிக அருமையாக இருக்கிறது, எனவே இந்த கருத்துக்களை நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்று சொன்னீர்கள் என்று சொன்னா அது மிகவும் பயனுடையதாக இருக்கும், நம்முடைய மனவளக்கலை பரவுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்காவுக்கு சென்று வருவதற்கும் அங்கே தங்குவதற்கும் மிகுந்த பொருட்செலவு ஏற்படும், அந்த அளவுக்கு பொருட்செலவு செய்வதற்கு என்னிடத்தில் இப்பொழுது வசதி வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், இல்லை, நான் வந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்கும் திரும்ப வருவதற்கும் அங்கே தங்குவதற்குமான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய பெயர் வந்து குல்லர்மோ என்று சொல்வது அவருடைய பெயர். ஆனால் ஒரு அமெரிக்கர், என்ன சொல்வது, மிகுந்த பரிச்சயம் இல்லாத ஒரு நபரை நம்பி அருட்தந்தை அவருடைய ஏற்பாட்டை அனுப்புவது என்பது மற்ற அன்பர்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அதனால அவரிடத்திலே கூப்பிட்டு பல்வேறு விதமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள். அதற்கு எல்லாவற்றிற்கும் அவர் பதில் சொல்கிறார். சரி என்று ஏற்பாடு செய்தாகிவிட்டது. பயணத்துக்கு வேண்டிய மற்ற ஏற்பாடுகள், அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்து பயிற்சி பெற்றுக்கொண்ட அன்பர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்தி சொல்லியாகிவிட்டது, இந்த நாளிலே அருட்தந்தை அவர்கள் அங்கே வருகிறார்கள், எனவே அங்கே கூட்டங்களுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லியாகிவிட்டது. இங்கே விசா வாங்குவதற்கு மற்ற செயல்களுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குல்லர்மோ என்ன செய்கிறார் என்று கேட்டா, சிறிது நாள் கழித்து வந்து என்ன சொல்கிறார் என்று கேட்டா, போக வருவதற்கு நான் பணம் தருவேன் என்று ஒப்புக்கொண்டேன் இல்லையா, எனக்கு இப்பொழுது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, அதனாலே நான் வந்து போவதற்கு மாத்திரம் நான் உங்களுக்கு பயணச்சீட்டு வாங்கி தருகிறேன், வருவதற்கு நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது மற்ற அன்பர்களும் அருட்தந்தையும் யோசனை செய்துவிட்டு சரி, அதை மாதிரி செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். இதற்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வருகிறார். இல்லை, நீங்கள் போக வருவதற்குரிய பயணச்சீட்டு நான் வாங்கி தருகிறேன்னு சொல்லி, இப்பொழுது போவதற்கு கூட எனக்கு பயணச்சீட்டு ஏற்பாடு செய்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறேன். சரி, அங்கே தங்குவதற்கு உரிய செலவை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வருகிறார். இல்ல, நான் ஒரு நபரிடத்திலிருந்து பணம் வருவதற்காக எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த பணம் வரவில்லை, எனவே நீங்கள் பயணத்தை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்போ மற்ற அன்பர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, சரி என்று ஒப்புக்கொண்டு அவரை அனுப்பிவிடுகிறார். அதற்கு பிறகு அந்த பயணம் தடைபடக்கூடாது என்பதற்காக மற்ற அன்பர்களிடத்திலிருந்து பொருளை வசூல் செய்து அப்புறம் மன்ற கணக்கிலே இருந்த பணத்தையும் எடுத்து அருட்தந்தை அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று வந்ததாக அவருடைய பயணத்திலே குறிப்பிடுவார்கள். இது வந்து அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, ஔவையார் அவர்கள், கரியாகி பரியாகி கார் எருமை தானாகி முழப்புடவையாய் திரிதிரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து காலொய்ந்ததை கோரைக்கால் ஆழ்வான் கொடை என்பதற்கு ஒரு ஒப்பீட்டாக இந்த இடத்திலே நான் அதை கருதுகிறேன். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி என்பது
உடையது விளம்பேல் என்று சொல்லக்கூடியது. இப்ப நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரியும் என்பதற்காகவே என்ன செய்வோம் என்று கேட்டால் நமக்கு தெரிந்தது எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதாவது அது கேட்பவர்களுக்கு பயனுடையதாக இருக்கிறதா, பயனுடையதாக இல்லையா, அதையெல்லாம் நாம் பார்க்கவே மாட்டோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படி சொல்வதனாலே இரண்டு விதமான ஆபத்துக்கள் இருக்கிறது. சில நேரங்கள்ல என்ன ஆகும் என்றதுன்னா நமக்கே அது எதிராக திரும்பக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அறிவு செல்வமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாதவர்களிடத்தில் இந்த உடையது விளம்பேல் என்பதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, அருட்தந்தை அவர்களுடைய கருத்துக்களை ஒரு தொகுப்பாக ராம்ராஜ் அவர்கள் அந்த கேலண்டர் என்று சொல்வார்களே, தினசரி நாட்காட்டி, அதிலே பின்பக்கத்திலே அச்சிட்டு கொடுத்திருந்தார்கள். அதிலே அருட்தந்தை அவர்களுடைய பொன்மொழிகளை அச்சிட்டு கொடுத்திருந்தார்கள். அதிலே ஒரு பொன்மொழியிலே நமக்கு தேவையோ தேவையில்லையோ சம்பந்தம் இல்லாதவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் என்பதாக ஒரு பொன்மொழி வரும். எனவே நமக்கு தேவையில்லாதவர்களிடத்திலே தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது என்பதைத்தான் உடையது விளம்பேல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்திச்சூடியானது குறிப்பிடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஊக்கம் அது கைவிடேல் என்று சொல்கிறார்கள். ஊக்கம் என்று சொன்னால் முயற்சி என்று சொல்லக்கூடியது. எந்த ஒரு விஷயத்திலும் நாம் நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது. இதை அருட்தந்தை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டா, மனிதருள் வேறுபாடு ஏன் என்பதிலே அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, வழக்கம், ஒழுக்கம் இவற்றுக்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை வேதமுறம் தோன்ற கண்டேன் என்று சொல்லி மனிதருள் வேறுபாடு ஏன் என்ற அந்த தலைப்பிலான விஷயத்திலே அருட்தந்தை அவர்கள் இந்த கவியை கொடுத்திருக்கிறார். இதற்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அருட்தந்தை அவர்கள் எழுதுவார்கள், மற்ற விஷயங்களை எல்லாம் நம்மால் சில விஷயங்களை மாற்ற முடியும், சில விஷயங்களை மாற்ற முடியாது. ஏன்னா இப்ப கருவமைப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. தேசம் என்ற ஒன்று இருக்கிறது, அதை நாம் மாற்ற முடியுமா? மாற்றிக்கொள்ள முடியாது. அரசாங்கம் என்ற ஒன்று இருக்கிறது, மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் முயற்சி என்ற ஒன்று இருக்கிறது இருக்கலாம். இந்த முயற்சி என்பதனாலே நாம் மற்ற விஷயங்களை எல்லாம் எந்த விஷயங்களை மாற்ற முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதாக அருட்தந்தை அவர்கள் அந்த கட்டுரையிலே குறிப்பிடுவார். எனவே இந்த ஊக்கத்தை கைவிடாமல் நம்முடைய செயல்களிலே வெற்றியும் ஏற்படும், தோல்வியும் ஏற்படும். எனவே தோல்வி ஏற்படுகிற பொழுது அந்த செயல் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமாக நாம் கருதி கொண்டு அந்த செயலை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஊக்கம் அது கைவிடேல் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், என் எழுத்து இகழேல் என்று சொல்கிறார்கள். என் எழுத்து இகழேல் என்று சொல்கிறார்கள். எண் என்று சொல்லக்கூடியது கணிதத்தையும், எழுத்து என்று சொல்லக்கூடியது இலக்கணத்தையும் குறிக்கிறது என்று மு வெங்கடாசாமி நாட்டார் என்பவர் இதற்கு எழுதிய உரையிலே குறிப்பிடுகிறார். இப்பொழுது எண்கள் இல்லாம நம்மளால ஒரு செய்தியை சொல்ல முடியுமா என்று கேட்டா, சில நேரங்களிலே நம்மளால எண்கள் இல்லாம சில செய்திகளை சொல்லவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா, அருட்தந்தை அவர்கள் இந்த வேலையின்மை என்கின்ற அந்த பிரச்சனையை எப்படி போக்குவது என்பதை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டா, நம்முடைய வேலை, அதாவது பழங்காலத்திலே நாம் எல்லா விதமான பொருட்களையும் கைகளின் மூலமாக உடல் உறுப்புகளை கொண்டு செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு எல்லா விதமான தொழில்களையுமே இயந்திரங்களின் மூலமாக செய்ய தொடங்கிவிட்டோம். எனவே உடல் உழைப்பு என்பது இன்றைக்கு குறைந்து விட்டது. அப்பொழுது வேலையின்மையை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால், இருக்கக்கூடிய வேலையை எல்லோருக்கும் நிறைவி தருவதை தவிர வேலையின்மையை போக்குவதற்கு வேறு வழியே கிடையாது என்று சொன்ன. இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு தியரியாக சொல்லியிருக்கிறேன், அதாவது ஒரு கோட்பாடாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எண் இருந்தது என்று சொன்னால் தான் இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. ஒரு சின்னஞ்சிறிய தொழிற்சாலை, ஒரு 100 பேர் வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும். அதிலே ஒரு நபருக்கு 8 மணி நேரம் வேலை. அப்படி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 800 மணி நேரங்கள் அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒரு மாத சம்பளம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் சொன்னா, 100 பேர் வேலை செய்கிறார்கள், 10,000 ரூபாய் என்று சொன்னால் அதை பெருக்கினால் என்ன தொகை வரும் என்று நமக்கு தெரியும். அந்த தொகை வருகிறது. அதற்கு பிறகு இந்த வேலை நேரத்தை நாம் குறைக்கிற பொழுது எப்படி வேலையின்மை போகும்? இப்ப 8 மணி நேரம் என்பதை நாம் 7 மணி நேரமாக குறைத்தோம் என்று சொன்னால்
100 பேருக்கு பதிலாக 114 பேருக்கு வேலை கிடைக்கும். அதே 7 மணி நேரம் என்பதை 6 மணி நேரமாக நாம் குறைத்தோம் என்று சொன்னா 133 பேருக்கு நமக்கு வேலை கிடைக்கும். அதே 8 மணி நேரம் என்பதை 5 மணி நேரமாக குறைத்தோம் என்று சொன்னா 160 பேருக்கு நமக்கு வேலை கிடைக்கும். அதே சமயத்துல 8 மணி நேரம் என்பதை 4 மணி நேரமாக பாதியாக குறைத்தோம் என்று சொன்னால் 200 பேருக்கு வேலை கிடைக்கும். இப்ப இந்த எழுத்து என்பது எண் என்பது இல்லாம இந்த கோட்பாட்டை நாம் விளக்க முடியாது. அதே சமயத்தில் அருட்தந்தையர்கள் சொல்வார்கள், இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்கிறது என்று சொன்னா தொழிற்சாலையினுடைய அந்த உற்பத்தி செலவு அதிகரித்து விடும் இல்லையா? இப்ப ஒருவரை வைத்து ஒரு வேலை வாங்குகிறார்கள், அதே வேலையை 2 பேரை வைத்து வாங்கினோம் என்று சொன்னா உற்பத்தி செலவு அதிகரித்து விடும் என்று சொல்வார்கள். இப்ப அதற்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்று கேட்டா, இப்போ ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு தலைவர் இருக்கிறார், தந்தையார் இருக்கிறார், அவர் வேலைக்கு செல்கிறார், 8 மணி நேரம் வேலை செய்கிறார், 10,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கிறது. அவருக்கு வயதுக்கு வந்த 2 மகன்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலை இல்லை, வீட்டுல உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு தேவையானதை செய்வதற்கான கடமை என்பது தந்தையாருக்கு வந்து சேர்க்கிறது. அதே நேரத்தில் வேலை நேரத்தை குறைத்து விட்டு இந்த 2 மகன்களுக்கும் தொழில் பயிற்றுனராக அதே இடத்திலே ஒரு குறைந்த அளவு தொகையை கொடுத்து அங்கே வேலைக்கு அமர்த்தினோம் என்று சொன்னால் அவர்களும் வேலையை கற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கும் ஒரு கௌரவமாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு தன்மை வரும். அதே சமயத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா தொழிற்சாலையினுடைய உற்பத்தி செலவும் அதிகரிக்காமல் இருக்கும், அந்த குடும்பத்தினுடைய வருமானமும் குறையாமல் இருக்கும் என்று சொல்வார்கள். எனவே இந்த எண் எழுத்து இகழேல் என்பதிலே எண்கள் என்பது பார்த்தீர்கள் சொன்னா மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம பார்த்தீர்கள் என்று சொன்னா வேடிக்கையாக கூட இதில் பல விஷயங்கள் சொல்வார்கள். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்கிறேன். ஒரு திரைப்படத்திலே வந்த ஒரு காட்சி, அதுல என்ன செய்வார்கள் என்று கேட்டா, ஒரு பாட்டி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு 3 பழம் 2 ரூபாய் என்று விற்பார்கள். இப்போ 3 பழம் 2 ரூபாய் என்று சொன்ன உடனே வாங்குபவர் என்ன செய்வார் என்று கேட்டா, நம்ம நாமளாக இருந்தா என்ன செய்வோம், 3 பழம் 2 ரூபாய் என்று சொன்னால் 4 பழங்கள் கொடுங்கள் என்று சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன செய்வார் என்று கேட்டா, 3 பழம் 2 ரூபாய் என்று சொன்ன உடனே நீங்க சொல்ல 2 பழம் 3 ரூபாய் என்று. ஆரம்பத்துல அந்த பாட்டிக்கு புரியாது, இல்லப்பா 3 பழம் 2 ரூபாய் தான். ஏன்னா அதாவது விற்பனை செய்பவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு இது இருக்கும், என்ன இருக்கும் என்று கேட்டா, வாங்குபவர்கள் எப்பொழுதும் விலையை குறைத்துத்தான் கேட்பார்கள் என்கின்ற ஒரு சித்தாந்தத்திலே அவர்கள் கோட்பாட்டில் அவர்கள் இருப்பதனால இவர் சொல்வார், 2 பழம் எனக்கு 3 ரூபாய்க்கு கொடுங்கள் என்று சொன்னால், இல்லை 3 பழம் 2 ரூபாய் என்பார். 2-3 முறை இந்த சொற்களை சொல்லிய பிறகுதான் பாட்டிக்கு பிடிக்கும், என்னப்பா இது, நான் 3 பழம் 2 ரூபாய் என்று சொன்னா ஒரு பழம் ஒரு 66 பைசா அந்த மாதிரி தான் ஆகும். ஆனா 2 பழம் 3 ரூபாய் என்று சொன்னா ஒரு பழம் 1 ரூபாய் 50 பைசா ஆகும். நான் விலையை குறைத்து சொல்கிறேன், வாங்குபவனாகிய நீ இன்னும் விலையை குறைக்க வேண்டும், ஆனால் நீ விலையை கூட்டி அல்லவா சொல்கிறாய் என்று சொல்ற. அப்போ அந்த படத்திலே காட்சி எப்படி முடியும் என்று கேட்டா, நான் எப்பொழுதும் ஏமாந்துதான் பணக்கம், எனவே நான் ஏமாந்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டது, நான் ஏமாற வேண்டும் என்று நினைக்கிறேன், அதற்காகத்தான் நான் கேட்கிறேன், இந்தாருங்கள் 3 ரூபாய், எனக்கு 2 பழங்கள் கொடுங்கள் என்று சொல்லி கொடுப்பார்கள். கொடுத்த உடனே அந்த பாட்டி சொல்லுவாங்க, நீ ஏமாந்திருக்கலாம், ஆனா நான் வியாபாரத்துல நேர்மையாக இருக்கிறேன், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த 3 பழங்களை 2 ரூபாய்க்கு கொடுப்பதற்காக அந்த காட்சி முடியும். எனவே எண் என்பது இருந்தது என்று சொன்னால்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் பயனுடையதாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா எழுத்து என்று சொல்லக்கூடியது இதுல இலக்கணம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். தமிழிலே இலக்கணம் பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லி 5 வகையாக சொல்கிறார்கள். அப்படி சொல்கிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னா இலக்கணம் என்பது நமக்கு தெரியவில்லை என்று சொன்னா நாம் பேசக்கூடியது மற்றவர்களுக்கு புரியாது, நாம் எழுதக்கூடியது மற்றவர்களுக்கு புரியாது. இலக்கணம் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்று சொன்னா நம்ம பழக்கத்தின் காரணமாக சரியாக அந்த இலக்கணத்தை பின்பற்றி வருவதனாலே நாம் இலக்கணத்தோடு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா தமிழிலே ஒரு வாக்கிய அமைப்பு இருக்கும், ஆங்கிலத்திலே வேறு ஒரு வாக்கிய அமைப்பு இருக்கும். தமிழிலே இருக்கின்ற இலக்கணத்தை நாம் தெரிந்திருக்கிறதுனால அந்த இலக்கண அமைப்போடு பேசுகிறோம். தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கண அமைப்பு எப்படி இருக்கும், அகமை, புறமை, வினை என்று சொல்வார். அகமை என்று சொன்னால் தான், புறமை என்று சொன்னால் எதை என்ன செய்கிறோம், எதன் மூலம் செய்கிறோம் என்பது, வினை என்பது என்ன செய்கிறோம் என்பது. இப்ப உதாரணத்துக்கு நான் பள்ளிக்கு செல்கிறேன் என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் என்பது அகமை, பள்ளி என்பது புறமை, வினை என்பது செல்கிறேன் என்று சொல்லக்கூடிய. எனவே பார்த்தீர்கள் என்று சொன்னா இதுல இந்த ஆங்கிலத்திலே இது கொஞ்சம் மாறி வரும், நாம் அதற்கு செல்ல வேண்டாம். நான் சொல்லக்கூடியது என்ன என்று கேட்டா, இந்த இலக்கணம் நாம் தெரியவில்லை என்று சொன்னா நமக்கு உயிர் போவது மாதிரியான துன்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்ப நான் இதை சொன்ன உடனே நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னு கேட்டா,
என்ன இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வதாக இல்லையா? இலக்கணம் தெரியவில்லை என்றால் உயிர் போய்விடும் என்று சொல்வது கொஞ்சம் மிகைப்படுத்தலாக இல்லையா என்று உங்களுக்கு தோன்றும். நான் ஒரே ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். இப்ப நான் முதலிலே ஒரு ஒரு விஷயத்தை சொன்னேன் இல்லையா? இந்த ஆத்திச்சூடி என்கின்ற நூலிலே முதலாவதாக இருக்கக்கூடிய பாடல் எது? காப்பு செய்யுள் என்று சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்கின்ற அந்த பாடலை சொன்னேன். அதற்கு பிறகு நான் என்ன சொல்லேன் என்று கேட்டா, இதிலே 108 ஆத்தி சூடிகள் இருக்கிறது என்று சொன்னேன். 108 ஆத்தி சூடிகள்னா அறம் செய் விரும்ப 60 சினம் 70 அப்படி போய்கொண்டு. அப்போ இந்த காப்பு செய்யுள் என்று சொல்லக்கூடியது நூலினுடைய செய்யுளை எண்ணும் போது எண்ணக்கூடாது. நான் விக்கிபீடியா என்கிற இணையதளத்திலே பார்த்தேன். ஆத்திச்சூடி என்பதிலே 109 செய்யுள் இருப்பதாக எழுதியிருந்தாலும் அது தவறு. ஏனென்று சொன்னா, இலக்கணத்தின்படி பார்த்தீர்கள் என்று சொன்னா, காப்பு செய்யுளை செய்யுளுடைய அந்த நூலினுடைய பாடலின் எண்ணிக்கையில் சேர்க்கக்கூடாது என்பது ஒரு மரபு. சரி, இதனால எப்படி உயிர் போகும் என்று கேட்டா, நீங்க அம்பிகாபதி அமராவதியுடைய கதையை கேட்டிருப்பீர்கள். அதில் என்ன செய்வார்கள் என்று கேட்டா, அம்பிகாவதிக்கு ஒரு போட்டி வைப்பார்கள். என்ன போட்டி வைப்பார்கள்? நீ 100 பாடல்கள் பாட வேண்டும். அதிலே எந்த தனிநபரை பற்றியோ பாடாமல் இறைவனை பற்றி பாட வேண்டும் என்று சொல்வார். இப்ப அமராவதிக்கு பார்த்தீர்கள் சொன்னா இந்த இலக்கணம் தெரியாது. அவர்கள் என்ன செய்வார்கள்? 100 பூக்களை கொண்ட ஒரு மாலையை வைத்துக்கொண்டு அவர் ஒரு பாடல் முடிந்த பிறகு ஒவ்வொரு பூக்களையாக எடுத்து பக்கத்திலே வைத்துவிட்டு அருகிலே ஒவ்வொரு பூக்களாக எடுத்து ஒரு தட்டிலே வைத்துக் கொண்டே வருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டா, அந்த காப்பு செய்யுளையும் சேர்த்து எண்ணி விடுவார். அதனால இவர் 99 பாடல் பாடி முடிந்த பிறகு அமராவதி அங்கிருந்து வந்து விடுவதாகவும், அந்த இவர் 100 பாடல் அமராவதியை பற்றி அவர் பாடலை பாடி விடுவார். பாடிவிட்ட பிறகு சொல்வார்கள், நீ 100 பாடலை பாடவில்லை, எனவே உனக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்பதாக அந்த கதை முடியும். எனவே இலக்கணம் தெரியவில்லை என்று சொன்னால் அதனாலே அவர்களுடைய அவளுக்கு சிரச்சேதம் செய்யக்கூடிய தண்டனை என்பது கிடைக்கும். எனவே இலக்கணம் என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியம். இப்போ எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 விதமான இலக்கணங்கள் இருக்கிறது. நமக்கு எல்லா இலக்கணங்களும் இப்பொழுது நீங்கள் செய்யுள் இயற்ற போவதில்லை என்று சொன்னால் உங்களுக்கு யாப்பு இலக்கணம் தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று சொன்னால் எழுத்து, அந்த சொற்கள் இலக்கணம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அருட்தந்தை அவர்களுடைய பாடலை பார்த்தீர்கள் என்று சொன்னா, அந்த யாப்பு இலக்கணத்தை அப்படி அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். இலக்கணம் தெரிந்தவர்கள், அதாவது செய்யுள் இலக்கணம் தெரிந்தவர்கள் அவருடைய பாடலை அப்படி வியந்து பாராட்டுவார்கள். அதே மாதிரி அணி இலக்கணம் என்பது நமக்கு பாட புத்தகத்திலே கொஞ்சம் கொஞ்சம் வரும். சொற்பின் ஒரு நிலை அணி, சொற்பொருட்பின் ஒரு நிலை அணி என்றெல்லாம் சொல்லி வரும். நான் என்னுடைய முது அறிவியல் யோகா படிப்பிலே மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவரின் கவிதைகள் ஆய்வு என்று அந்த தலைப்பிலே தான் நான் ஆய்வு மேற்கொண்டிருந்தேன். அந்த ஆய்விலே நான் அந்த ஆய்வுக்காக படிக்கிற பொழுது ஐயா அவர்களுடைய ஒவ்வொரு செய்யுளையும் படிக்க 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 அப்படி ஒரு வியப்பாக இருக்கும். எனவே அந்த இலக்கணத்தை அப்படி மிக சிறப்பாக ஐயா அவர்கள் கையாண்டிருப்பார்கள். எனவே இந்த எண் எழுத்து இகழேல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்திச்சூடியை பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்கிறார். இப்ப இந்த ஏற்பது இகழ்ச்சி என்பதிலே பாத்தீங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கே ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மற்றவர்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப பாருங்க, இதுல ஒரு முரண்பாடு இருப்பதாக நமக்கு தோன்றும். ஒரு இடத்துல சொல்றார் அறம் செய்ய விரும்பு என்று, இன்னொரு இடத்திலே சொல்கிறார் ஏற்பது இகழ்ச்சி என்று. அப்ப ஏற்பதற்கு யாருமே இல்லை என்று சொன்னால் அறம் எப்படி செய்ய முடியும் இல்லையா? இப்பொழுது இது யாருக்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்பது இகழ்ச்சி என்பது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கேன்னா, அவருக்கு தேவையான வாய்ப்பு வசதி இருக்கிறது என்று சொன்னால், யாராவது ஒருவர் இலவசமாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ அரசாங்கத்தில ஒரு மானியம் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த மானியத்தை பெறுவதற்கு அவர்கள் ஒரு வரையறை வகுத்திருக்கிறார்கள் இல்லையா? அதாவது பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதற்காக இருக்கிறது. ஆனால் அந்த சலுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாமும் பொருளாதார ரீதியிலே பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி சில பேர் சலுகைகள் எல்லாம் பெறுகிறார்கள். இது தவறு. எனவேதான் அவர் ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஐயம் இட்டு உன் என்று அடுத்த ஆத்திச்சூடியிலே சொல்கிறார்கள். ஐயம் இட்டு உன் என்பதிலே ஐயம் என்கின்ற சொல் நாம் பிச்சை என்கின்ற பொருளிலே பயன்படுத்துகிறோம். ஆனா ஐயம் என்கின்ற சொல்லுக்கும் பிச்சை என்கின்ற சொல்லுக்கும் வேறுபாடு இருக்கிறது. என்ன என்று கேட்டோம் சொன்னா, ஐயம் என்று சொல்லக்கூடியதற்கு 2 பொருள் இருக்கிறது. ஒன்று சந்தேகம் என்கின்ற பொருள் இருக்கிறது. நாம் ஐயம் தெளிதல் என்று பகத்தாய்வு பயிற்சி முடிந்த பிறகு நாம் வைக்கிறோம் இல்லையா? எனவே ஐயம் என்பதற்கு சந்தேகம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஐயம் என்பதற்கு பிக்ஷை என்று பொருள் அல்ல, பிக்ஷை என்ற கிட்டத்தட்ட அந்த பொருளிலே பயன்படுத்திக்கிறோம். ஆனால் 2க்கும் வேறுபாடு இருக்கிறது. என்ன என்று கேட்டா, ஐயம் என்று சொன்னா நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு துறவி இருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஐயம்.
எனவே என்ன சொல்கிறார்கள், ஐயம் என்பதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக கொடுக்க வேண்டும். பிச்சை என்று சொல்லக்கூடியது பார்த்தீர்கள் என்று சொன்னா அப்படி இல்லை என்று சொல்கிறார்கள். சரிங்களா? அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்பதை இதில் சொல்கிறார். அதுக்கு பிறகு ஒப்புரவு ஒழுகு என்பதை ஊரோடு ஒட்டிவாள் என்பதிலே அந்த ஒப்புரவு ஒழுகு என்பது இருக்கிறது. அதற்கு பிறகு ஓதுவதை ஒழியேல் என்று சொல்கிறார்கள். அதாவது படிப்பதை நிறுத்தக்கூடாது, எப்பொழுதும் நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் இதுல மனவளக்கலையிலே பார்த்தோம் என்று சொன்னா மனவளக்கலை ஒன்று நாம ஒரு பயிற்சிக்கும் இன்னொரு பயிற்சிக்கும் நடுவில் சில கால அளவுகள் எல்லாம் வைத்திருக்கிறோம். இந்த கால அளவுகளை இருக்கிற பொழுது நாம் அதை படித்துக் கொண்டிருக்கோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா படிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வந்து விடுகிறோம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா இந்த ஊடகங்கள் வந்த பிறகு படிப்பது என்பது மிகவும் குறைந்து விட்டது. ஆனால் இவர்கள் ஔவையார் அவர்கள் சொல்கிற போது ஒரு பாடலிலே சொல்கிறார், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்றுற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்புன் தன் கையால் என் ஜான் என்று கூறுகிறார். இதுல என்ன சொல்கிறார் என்று கேட்டா சரஸ்வதியினுடைய சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த சிலை வணக்கம் என்பதிலே எதற்காக செய்யப்பட்டது என்பதை அருட்தந்தை அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இதிலே ஔவையார் சொல்லக்கூடிய இந்த பாட்டில என்ன சொல்கிறார் என்று சொன்னா, தான் படித்தது வெறும் ஒரு கை அளவுக்கு, தான் படிக்காதது இந்த உலக அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சரஸ்வதி தேவி கூட எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருக்கிறாள். அதுக்குதான் அவள் கையிலே ஓலைச்சுவடியை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதாக எழுதுகிறார். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்றுற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் என்று சொல்லி எழுதுகிறார். எனவே நாம் படிப்பதை பார்த்தீர்கள் என்று சொன்னா இப்போ ஒரே கருத்து தான். இப்போ அருட்தந்தை அவர்களுடைய மனவளக்கலை பாகம் ஒன்றை பார்த்தீர்கள் என்று சொன்னா கிட்டத்தட்ட கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது நான் மனவளக்கலையில இணைந்தேன். அப்பொழுது நான் அந்த புத்தகத்தை படித்த பொழுது எனக்கு தோன்றிய பொருளும், இப்பொழுது ஒரு 50 வயதிலே எனக்கு, ஒரு 25 வயதிலே எனக்கு அந்த உரைநடைக்கு தோன்றிய பொருளும் 50 வயதிலே எனக்கு அதே உரைநடைக்கு தோன்றக்கூடிய பொருளும் முற்றிலும் மாறுபாடு உடையதாக இருக்கிறது. நமக்கு சில நேரங்களிலும் ஒரே விஷயம் தானே, எப்படி நமக்கு மாறுபாடு அடைகிறது என்று கேட்டா, நம்முடைய காலம், நம்முடைய அனுபவம், நம்முடைய அந்த பறந்துபட்ட ஒரு தன்மையை பொறுத்து அந்த பொருளானது மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே நாம் படிப்பதை ஒரு பொழுதும் நிறுத்தவே கூடாது. ஏனென்று சொன்னா ஓதுவதை ஒழியல் என்பதை நீங்கள் நம்முடைய மனவளக்கலையினுடைய அருட்தந்தை அவர்களுடைய ஒரு பாடல் கூட போதும். அவருடைய பாடல், இந்த பாடலை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதனுடைய ஆழத்துக்கு சென்றோம் என்று சொன்னா அதுவே எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு அவ்வியம் பேசேல் என்று சொல்லக்கூடியது, பொறாமை கொண்டு பேசாமை. அதாவது ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி சொல்வது புறங்கூறுதல் என்று சொல்வார்கள், அல்லது ஒருவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு சொல்வது, அதற்கு அவ்வியம் பேசேல் என்று சொல்கிறார்கள். பொறாமை என்கிறதை பற்றி அருட்தந்தை அவர்கள் நிறைய இடங்களிலே நிறைய கவிகளை சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அககம் சுருக்கேல் என்பது, அககம் சுருக்கேல் என்பது அதிக லாபம் வேண்டி எடையை குறைத்து விற்கக்கூடியது. அதுதான் அக்ககம் சுருக்கேல் என்று சொல்லக்கூடியது. இதை அருட்தந்தை அவர்கள் ஞானமும் வாழ்வும் என்ற நூலிலே வணிகத்தை பற்றி குறிப்பிடும் போது ஒரு கருத்து சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, வாடிக்கையாளருடைய நம்பிக்கை தான் வணிகத்தினுடைய ஆதாரம். அந்த நம்பிக்கை போய்விட்டது என்று சொன்னால் வியாபாரம் குறைந்துவிடும். அதற்கு பிறகும் கொஞ்ச நாள் வணிகம் நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா? எப்படி ஒரு மகிழுந்திலே பெட்ரோல் தீர்ந்த பிறகும் உடனே வண்டி நிற்காமல் சிறிது தூரம் சென்று விட்டு வண்டி நிற்கிறது அல்லவா, அதை போல வாடிக்கையாளருடைய நம்பிக்கை இழந்த வாணிபம் நடப்பது என்று சொல்வார்கள். எனவே இதுல நிறைய 108 என்று சொன்னேன். நான் ஒரு 13 ஆத்திச்சூடிகளை மட்டும்தான் இதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய ஆத்திச்சூடிகள் இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது அதை பற்றி நாம் விரிவாக அருட்தந்தையினுடைய கருத்துக்களோடு ஒப்பிட்டு சொல்லி நிறைவு செய்யலாம். இத்துணை நேரம் இதனை பொறுமையாக கேட்ட அனைத்து அன்பர்களும் அருட்பேராற்றலின் கருணையினாலும் குருவின் சிறுவர்களாலும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிந்தனை விருந்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க. தொடர்ந்து ஐயா அவர்கள் அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக TS ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழநகர்ல பேசுறேன் ஐயா. முருகன் ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. கேள்விக்கு ஒரு முன்னாடி நிமிடம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க ஐயா. வீடியோ ஆன் பண்ணாம சரிங்க சரிங்கம்மா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதா பேசுறது? வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்கய்யா, பேசுங்க. ஐயா, கேள்விக்கு முன்னாடி முதல்ல ஒரு கருத்து சொல்றேன்னா, சொல்லுங்க. இப்போ நீங்க வீடியோல வந்து பேசினதுக்கும் அழியாறுல இருந்து நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் அவையும் அறுக்கு தந்தையும் அப்படிங்கிற போட்டோக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது எனக்கு. ஒன்றும் கிடையாது. சரி, இப்ப கேள்விக்கு போகலாம். இப்போ வந்து 2 கேள்வி மனசுல வச்சிருக்கேன் ஐயா. ஒண்ணு வந்து ஆத்திஷோடையும் வேதாத்திரியும் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உதாரணங்கள் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. இது வந்து அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறத வந்து 2 இலக்க பண்பாடாகவும் ஆரோக்கிய சினம் என்பது சினம் தவிர்த்தலாகவும் எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். அந்த கருத்து தான் மகரிஷி கூறுறாரு இல்லையா? ஆமா. சரி, இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, நீங்க சொன்னீங்க அவருடைய வாழ்க்கை வரலாறுல வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது பிள்ளையார் மேல அழுக்க இருக்க சுரண்டத்துக்கு கொட்டாங்கச்சியும், அப்புறம் அந்த குளிர்காலத்துல வந்து வெந்நீர்ல அவசியம் பண்ணலாம்ங்கிறதும் கேட்டதா சொன்னீங்க. அந்த கருத்துக்கள் வந்து அறியாமை நிலையில இருந்த அந்த ஸ்டேஜில் வந்த அந்த எண்ணங்கள் வந்து ஔவையினுடைய கருத்தோட ஒத்து போறதா? உங்க கருத்து என்னையா? ஔவையாருடைய பாத்தீங்கன்னா, அதாவது சில பேர் வந்து பக்தி மார்க்கத்துல இருக்காங்க, அதற்கு பிறகு வந்து ஞான மார்க்கத்துக்கு வர்றாங்க. இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னுடைய விடை சரியாக இருக்குமான்னு தெரியல. ஆனா என்னுடைய இது என்ன இருக்குது அப்படின்னா, இதையும் ஏன் பதிவு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நானும் உங்க மாதிரிதான் ஒரு அறியாமை நிலையில இருந்து முயற்சி பண்ணி அறிவு நிலைக்கு அடைந்திருக்கிறேன். அதனால செய்தீங்கன்னா இந்த மாதிரியான நிலைக்கு நீங்களும் அடையலாம் என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் பதிவு செய்யறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஔவையார் வந்து வேற வேற காலகட்டத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஔவையாருடைய நூலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொகுப்பாளர் சொன்னாங்களே வெண்கல அகவல்னு, அத வந்து சில நூல்களை பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை. சும்மா அதை நீங்க படிச்சீங்கன்னாலே போதும், உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நூல் அது பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும். அதே நூலை நீங்க ஞான மார்க்கத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய 9 மைய தவம் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு மையங்களை பற்றியும் அவ்வளவு அழகாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையிலையும் வந்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வாழ்க. நன்றியா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க மும்பையில இருந்து பேசுனது தனி சிறப்புன்னு கூட சொல்லலாம். என் தமிழ்ல பப்பாயும் உங்க தமிழையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்கன்னா பெரிய நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க நாங்க கிட்டத்தட்ட எலிமெண்ட் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வார்த்தை சொன்னோன்னே எங்களுக்கே இப்போ கடகடன்னு நினைப்பு வருது எல்லா பாட்டும். அது அந்த அந்த அளவுக்கு ஆசையா இருந்தது. இன்னொன்னுயா, நீங்க இந்த சொன்னீங்கல்ல அந்த படம் அமராவதி, அது நான் கூட பார்த்தேன். எப்படி கேட்டா, நம்பியார் வந்து தடுத்துருவாரு, சிவாஜி கணேசன் பாடையிலே வைக்கையில காப்பு வைக்கன்ட்டு நம்பியார் ஐயா தடுத்துருவாங்க. நான் அதை பார்த்தேன் அந்த படம். அதெல்லாம் ரொம்ப நினைவுக்கு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றது மாதிரி கூட்டிட்டு போனீங்க. ரொம்ப நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஒன்னே ஒண்ணு எனக்கு சந்தேகம் இல்லை, அது என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றேன் ஐயா. அறம் செய்ய விரும்புறதுல ஔவையார் அவர்களுக்கு கொடுத்த ஆடும் குட்டியும் அது பொன்னாடா கொடுத்தது தப்பா ரைட்டா, அதை எப்படி உணர்ந்தாங்க ஔவையார்? நீங்க அதை என்ன சொன்னீங்கன்னு எனக்கு அது கிளியரா புரியலையா. இல்ல, அவங்க கேட்டது ஆடும் குட்டி, இவங்க பொன்னாடுனா அதை விட விளையாதான் கொடுத்துருக்காங்க. அது அவங்க இல்லையா? எப்படி சொன்னீங்க? இல்ல, அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது என்னன்னா, அவங்க எதுக்காக கேட்கறாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப அவங்க வந்து அங்க வைக்க திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, கிஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அன்பளிப்பு கொடுக்கணும், ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவங்களுடைய தகுதிக்கு அவங்க யோசிக்கிறாங்க, சரிங்களா? ஆனா பாண்டியன் மூவேந்தருடைய ஒருவராக இருக்கக்கூடிய சேரமான் வந்து அவருடைய தகுதி கொடுக்கணும் இல்லையா, அதனால அவங்க அதை அவங்க புகழ்ந்து சொல்றாங்க.
நான் என்னுடைய தகுதிக்கு யோசிச்சு கேட்டேன், ஆனா நீங்க உங்க தகுதிக்கு யோசிச்சு கொடுத்துருக்கீங்க. அதனால வந்து பெறுபவர்களை விட கொடுப்பவர்கள் தான் தங்களுடைய கொடையினுடைய சிறப்பை அறிவார்கள் என்று சொல்லி அவர்களை புகழ்ந்து பாராட்டி எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டதே இல்ல. இவ்வளவு இந்த பாட்டு எல்லாத்தையும் டக்குன்னு தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. இதோட நம்ம கேட்டிருக்கோம். சொல்லு அந்த கார எருமைக்கார அது கூட நம்ம படிச்சிருக்கோம். இது நான் கேட்டது ரொம்ப நல்லா இருக்கியா. வாழ்க வளமுடன். உங்க தமிழுக்கு என்னுடைய தலைவணங்குறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அந்த அம்மா கேட்ட மாதிரிதான் அந்த 100 பாடல்கள்னு சொன்னீங்களங்க, அந்த அமராவதி இது அது அந்த இது எனக்கு கொஞ்சம் புரியலங்கய்யா. அது என்னதுங்க இந்த யாப்பு இலக்கணம் தெரியலனாலும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க, அந்த இது அது கேக்குறேங்க. அதாவது வந்துமா என்ன சொல்றாங்கன்னா, என்ன போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அதாவது வந்து அம்பிகாபதி வந்து ஒரு புலவருடைய பையன், கம்பருடைய பையன், சரிங்களா? அவர் வந்து ஒரு அரசினுடைய இளவரசியை வந்து காதல் செய்கிறார். அப்ப திருமணம் செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் போது என்ன செய்யறாங்க, அவருக்கு ஒரு போட்டி வைக்கணும். போட்டி வைக்கிற போது என்ன போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து 100 பாடல்கள் எழுதணும். 100 பாடல்கள்ல எதுவும் வந்து தனி நபரை பற்றி குறிப்பிடக்கூடாது. அப்ப இறைவனை பற்றிய பாடல்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிங்க உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அமராவதி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு 100 பூக்கள் ஒரு மாலை மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு பூக்கள் ஒவ்வொரு பாடல் பாடி முடித்த பிறகு ஒரு பூவை எடுத்து சைட்ல வச்சுட்டே வராங்க, பக்கத்துல வச்சுட்டே வராங்க. அப்ப இவங்க 100 பாட்டு முடிஞ்ச உடனே இவங்களிடத்துல இருந்து 100 பாடல் பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே அமராவதியை பார்த்த உடனே அம்பிகாபதி என்ன செய்யறாரு, அமராவதியை பற்றி அதாவது தனிநபரை பற்றி காதல் ரசம் ததும்ப பாடிடுறாரு. பாடின உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, முதலிலே ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. அதுல நுட்பம் அதுதான். என்னன்னா, நீங்க வந்து இப்ப நீங்க அபிராமி அந்தாதி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இறைவனை பற்றிய பாடல், சக்தியை பற்றிய பாடல். ஆனாலும் அதிலே இருக்கக்கூடிய முதல் பாடல் என்று சொல்லக்கூடியது காப்பு செய்யுள்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் நன்றாக நடக்கணும் அப்படின்றதுக்காக காப்பு செய்யுள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காப்பு செய்யுள் என்று சொல்லக்கூடியது நூலிலே சொல்லப்படக்கூடிய செய்யுள்களுடைய எண்ணிக்கையோடு சேராது. சரிங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அமராவதி அந்த காப்பு செய்யுளையும் சேர்த்து எண்ணிடுறாங்க. சோ அவங்களுக்கு 100 வந்துடுது. ஆனா காப்பு செய்யலை விட்டுட்டு என்னன்னா 99 தான் வருது. சோ 99 வந்ததுனால அவருக்கு தண்டனை கொடுத்துறாங்க. நீங்க 100 பாட்டு பாடல, அதனால உங்களுக்கு சிறைச்சேதம் சொல்லி. இப்ப தெளிவாயிட்டுங்களா? நல்ல தெளிவாயிடுச்சுங்க. காப்பு செய்யுல செய்தி இதுதான். காப்பு செய்யுல நூலினுடைய செய்யுளுடைய எண்ணிக்கையிலூட சேர்க்கக்கூடாது. இதுதான் மரபு. சரிங்க சரிங்க. மிக சிறப்புங்க. நன்றிங்க. தெளிவான வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலாவதி KR கலாவதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பு. நீங்க எடுக்கிற ஒரு தலைப்பும் ரொம்ப அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கேட்டது வந்து உங்களுடைய தலைப்பு நாற்காலின்னு ஒரு தலைப்புல நீங்க பேசியிருந்தீங்க இல்லைங்களா ஐயா? நாற்காலி அதை வந்து மறுபடியும் நான் யூடியூப்ல பார்க்கணும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், எனக்கு அது கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், ஆனா பட் உங்க கால் போகல, என்னன்னு தெரியல, என்ன ரீசன் தெரியல. தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் அதை அனுப்ப முடியுங்களா ஐயா? கண்டிப்பா அனுப்ப முடியும். கண்டிப்பா அனுப்ப முடியும். அதனுடைய பதிவு நான் வச்சிருக்கேன். இல்ல உங்க நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்ல 99 69 37 37 53 53. 29. ஓகே நன்றி. 29 29ங்களா? 29. ஓகேங்க. ரொம்ப சிறப்புங்க. உங்க தமிழுக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். எனக்கும் தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி. உங்களுடைய ஸ்பீச் மீண்டும் மீண்டும் கேட்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைக்கணும். மறுபடியும் நீங்க வந்து வரணும், யூடியூப் இதுக்கு வரணும், அழியார் ஜூமுக்கு வரணும். நாங்க எல்லாம் விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. வாழ்க வளமுடன். உங்க தொண்டு மேலும் மேலும் சிறக்க. வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குணவதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஒண்ணுமில்ல, நான் ஃபர்ஸ்ட் பிஏ பிஎட் முடிச்சிட்டு மறுபடி தமிழ் மேல உள்ள பற்றுனால தனியா பிலிட் பண்ணினேன். உங்களுடைய இந்த நிகழ்வு ஒரு தமிழாசிரியர் பாடம் எடுத்த மாதிரி அவ்வளவு அற்புதமாக அமைந்திருந்தது. தமிழினுடைய பெருமையை நம்ம பிள்ளைங்க எல்லாம் உணரணும். ஆங்கிலத்தை நான் வெறுக்கலாம், ஆங்கிலமும் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் கூட நம்ம தமிழ் மொழியினுடைய ஆழத்தை இப்ப உள்ள மாணவர்கள்லாம் முழுமையா உணரணும் ஐயா, இல்லைங்களா? உங்களுடைய இது ரொம்ப 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 அருமையா இருந்தது. இந்த ஐயம் தெளிதல் சொன்னீங்கல்ல, அதுல ஐயம்னா சந்தேகம்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் என்னங்கிறத கொஞ்சம் அப்படியே தெளிவா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயம் அப்படின்றதுக்கு சந்தேகம் என்கின்ற ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு பொருள் ஒருவருக்கு கொடுப்பது என்பதும் ஒரு பொருள், இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பது. சரி சரி, ஈகை, ஈகைங்கிற அந்த பொருள்ல வரும். ஆமா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஐயா தமிழ்ல? தமிழ்ல நான் ஒன்னும் படிக்கலமா. பரவாயில்லையே, நீங்க செல்ஃபாவே இவ்வளவு தூரம் சுயமாவே கற்றிருக்கீங்கன்னா ரொம்ப பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். நம்ம மகரிஷி பாருங்களேன், கருமையம், அகத்தாய்வு, அதெல்லாம் எவ்வளவு அப்படியே ஒரு வாட்டி நம்ம கேட்டோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி தமிழ்ல எவ்வளவு ஆழ்ந்து இது பண்ணிருக்காங்க பாருங்க. நான் நினைச்சு சந்தோஷப்படுவேன் ஐயா. மகரிஷி ஐயா பத்தி நீங்க பண்ண அளவுக்கு நான் பண்ணல, சும்மா சாதாரணமா தான் எம்பில் பண்ணினேன். இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்க வகுப்பு எனக்கு முழுமையான மன நிறைவை கொடுத்தது. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க. அடுத்ததாக நேசமாலா மார்கந்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நான் டென்மார்க்ல நேசமலர் பேசுறேன் ஐயா. நான் உங்களுடைய ஒரு வாழ்க வளமுடன் ஐயா. முழுதா கேட்கல, ஆனா நீங்கள் அதுல அம்பிகாவதி அமராவதி அவங்க கதையை பற்றி சொல்லும்போது உயிர் போயிடுமான்னு சொல்லி சொன்னீங்களா, அந்த இதுல இருந்தான் கேட்க துவங்கினான். என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றது என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்ப அந்த வார்த்தைகளை மாறி சொல்லும் பொழுது அந்த எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இது கூட உயிரோட்டம் அது கூட சிதைந்து போகுது, அதாலதான் அது உயிர் போயிடும் என்று சொல்றாங்க போல நடக்குன்னு நான் உணர்ந்தேன் ஐயா. அது உங்களோட கருத்து என்ன? சரியான சொற்கள் தான். ஏன்னா மகாகவி பாரதியார் சொல்கிற போது சொல்லுவார், மந்திரம் போல் வேண்டுமடா சொற்கள் என்று சொல்வார்கள். சொற்களே மந்திரம் தான். ஏன்னா அடுத்த மந்திரம், எந்திரம், தந்திரம் என்கிற கட்டுரையிலே சொல்வார்கள். எப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு எழுத்துக்களோடு சேருகிற பொழுது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற பொழுது, அந்த எழுத்துக்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்ப விநாயகர் அகவலை பற்றி சொல்கிற பொழுது சொன்னேன் இல்லையா, அது பக்தி மார்க்கத்திலே நீங்க அதனுடைய பொருள் கூட தெரிந்து கொள்ள வேண்டாம். அதனுடைய ஓசையை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால், மிகச்சரியாக சொன்னீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு முக்தியை நல்கும் என்று சொல்லி பக்தி மார்க்கத்திலே சொல்வார்கள். எனவே அந்த அடிப்படையில மிகச்சரியாக இப்ப வாழ்க வளமுடன் என்கின்ற அந்த சொல்லையே நம்ம மிகச்சரியாக உச்சரித்தோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன கருத்து மிக சரியான கருத்து. என்னன்னா அந்த சிதைவு ஏற்படும், அப்பதான் அந்த உயிர் போகுதுன்னு சொல்லி உயிர் போகுது எப்படியோ அதுல இருந்து எங்கண்ட உயிர் அதுல ஒன்று இழந்து போகுதுன்றதான் நான் உணர்றேன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வகை கூட இருக்கு அந்த இலக்கிய வகை, இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இலக்கிய வகையை பாடினாங்க அப்படின்னா பாடுபவர்கள் இறந்துருவாங்கன்னு ஒரு மரபு இருக்குது. அதனால அந்த இலக்கிய வகையை யாருமே பாடல. சோ ஒரு அரசன் அந்த இலக்கிய வகை ஒண்ணு இருக்கு தமிழில் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அதை பாடியதாக சொல்வார்கள். அது இப்ப எனக்கு நினைவுல இல்லை. அதிவீர ராம பாண்டியன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா எனக்கு. சோ நீங்க சொல்வது சரியான ஒரு கருத்து. வாழ்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வசந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய
தமிழ் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த தமிழுக்கு தலை வணங்குறேன். நீங்க இருக்கிற இடம் வடநாட்டுல தமிழ் மொழியோட சேர்த்து வேதாத்திரியத்தை வந்து நீங்க அதுல நிலைத்து நிக்கிறது அங்க இருக்கிறவங்க செய்த புண்ணியம், உங்க அருகில இருக்கிறவங்க சுற்றத்தார் அந்த ஒரு நாட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் செய்த பாக்கியம் அப்படின்றதான் நினைக்கிறேன். அதெல்லாம் நடுவுல எங்களுக்கு வந்து அப்பப்ப வந்து இந்த உரை சொல்றது அதை விட வேறு பெரிய பாக்கியம். எனக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த 3 இதுவும் சேர்ந்து ஞானிகள்லாம் வந்து ஒரே மாதிரிதான் நினைக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. இப்ப ஐயமிட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி ரெண்டும் வந்து முரண்பாடு அப்படின்றத சொன்னீங்க. ஏன்னா ஏற்பது இகழ்ச்சின்னா அறம் செய்யறதுக்கே வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற இது. அதுல வந்து நீங்க வந்து ஒண்ணு சொன்னீங்க, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்றது சமுதாய கண்ணோட்டத்தோட இலவசங்களை பெறக்கூடாது அப்படின்றது சொன்னீங்க. இதுல வந்து இன்னொன்னு வந்து இந்த பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அது வந்து நம்ம என்ன மாதிரி நோக்கத்துல பாக்குறோம்னா ஒருத்தரை பார்த்து நம்ம பிச்சை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னுடைய சிந்தனைக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு இந்த யானை கதையும் சொன்னீங்க நீங்க. இந்த ஒருத்தருக்கு தேவையானதை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து நம்ம கொடுக்கும் போது வந்து தேவைப்படுபவர்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படின்றதுதான். இந்த 3த்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா அதுவே வந்து ஒரு வகுப்பு மாதிரி எடுக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. இந்த ஐயமிட்டு உன், பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி அப்படின்றது. இன்னொன்னு வந்து சுவாமிஜி வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருக்காரு தவிர இந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு அப்படின்றத பத்தி அவர் எங்கேயுமே சொன்னதில்லைன்னு ஒரு பேராசிரியர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ பிச்சை எடுக்கிறது அப்படின்றது கடவுளேன்னா கூட அவங்க கிட்ட வந்து கையேந்தல் வேண்டாம் அப்படின்றதுதான் வந்து சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அப்போ அதை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. இப்போ சமுதாயம்ன்றது வந்து எல்லாருமே பொருள் துறையில சமநீதின்னு வந்துட்டா அந்த பிச்சை அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் இருக்காது, ஏற்பது அப்படின்றதும் இருக்காது அப்படின்றதுதான் வந்து சுவாமிஜி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பிச்சை போடுறது ஒருத்தருக்கு கொடுக்கறது அப்படின்றத பத்தி சுவாமிஜியோட கண்ணோட்டத்துல நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அந்த கொடுக்கறதுன்றது என்ன, தேவை கருதி கொடுக்கறது அப்படின்றது என்ன? வாழ்வாளமுடன்மா. இப்போ வாழ்க்கை தத்துவங்கள்ல வந்து அருட்தந்தை அவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்றதுல ஈகை அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்முடைய சமுதாயத்துல நோயுற்றோர் இருக்காங்க, உடல் ஊனமுற்றோர் இருக்காங்க, சில பேரால வந்து தொழில் செய்ய முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்படின்னா அவர்களுக்கு உள்ள தேவைகளை யார் நிறைவேற்றுவாங்க? இப்ப சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உணவு கிடைக்காம வந்து இருக்காங்க. ஆனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களிடத்துல சென்று கேட்பதற்கு கூட அவர்களுடைய தன்மானம் இடம் கொடுக்காது. அந்த மாதிரியானவர்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து அவர்களுக்கு வந்து நாமத்தான் வந்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. என்ன சொன்னா அவங்க வந்து அதை சொல்றாங்க இல்லையா, அந்த ஏற்பது இகழ்ச்சி என்றது மாதிரி அவங்க வந்து இன்னொருத்தவங்ககிட்ட போய் நம்ம கேட்டு இருக்கிறதா வாங்குறதா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியானவர்களுக்கும் நம்ம வந்து வாழ்வளிக்கணும், சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வந்து நம்முடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்றத ஈகை அப்படின்றதுல அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். சரிங்களா? அதாவது வந்து இதுலயே பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடியிலே பாத்தீங்கன்னா சோம்பித்திரியல் என்று ஒரு ஆத்திச்சூடி இருக்குது. அதாவது சோம்பலாக வேலை வெட்டி செய்யாம சும்மா திரிஞ்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்திச்சூடியும் இருக்குது. எனவே வந்து யார் வந்து உடல் உழைக்க தகுதியாக இருந்தும் உடல் உழைப்பு செய்யாம சும்மா சோம்பி திரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பொருளை கொடுப்பது என்பது வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க மறைமுகமாக துணை போவது மாதிரியா. அதனாலதான் நீங்க அந்த சொன்னீங்கல்ல பாத்திரம் இருந்து பிச்சை இடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சோ அதை எல்லாவற்றையும் நாம வந்து கொஞ்சம் கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். சரியா? வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வசந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வசந்தி அம்மா. இப்பதான் நான் கேட்டேங்கம்மா. நீங்க கேட்டதுனால எனக்கு ஒரு வாய்ப்பா திரும்பவும் நான் நினைச்சிட்டு இதை பண்றேன். எனக்கு வந்த வாய்ப்பா நினைச்சுக்கிறேன். ஏற்கனவே இப்பதான் நான் வந்து ஐயா கிட்ட கேள்வி கேட்டேன். அதாவது சமுதாய சிந்தனையோட வந்து நம்ம இருக்கும்போது அதாவது கேட்காமே நம்ம கொடுக்குற அந்த தன்மை மனம் வந்து அந்த யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கே அந்த உணர்வு வரும் அப்படின்ற அந்த உணர்வு எனக்கு வருது இந்த உரையை கேட்கும் போது.
யாருக்கு தேவை அதுல வந்து அந்த தேசம், நாடு, பாலினம், அப்புறமா வந்து நம்ம ஜாதி அப்படின்றது பார்க்காம யாருக்கு என்ன தேவையோ அப்ப கொடுக்குற அந்த இயல்பு அப்படின்றது வந்து இந்த ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உண், இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது அந்த உள் உணர்வுன்றது வந்து யாருக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுக்கறது அப்படின்றது வந்து அந்த உணர்வு வருது. அதுதான் சுவாமிஜி வந்து கர்மயோகமா சொல்லியிருக்காரு அப்படின்றதும் அந்த நன்றி உணர்வு அப்படின்றதும் வருது அப்படின்றது எனக்கு அந்த சிந்தனை வருதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த தலைப்பு என்னை வந்து ரொம்ப சிந்தனையை வந்து நல்லா தூண்டி இருக்குங்க ஐயா. நம்ம சாதாரணமா பால பருவத்துல படிக்கிறது தான், ஆனா சுவாமிஜியோடைய கருத்தோட போகும்போது இதனுடைய ஆழம் வந்து நல்லா தெரியுதுங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக வள்ளி நாயக்கி முத்துக்குமார், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க வள்ளி நாயக்கி, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அடுத்ததாக நிர்மலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஆத்திச்சுடி படிச்சிருக்கோம், வேதாத்திரிய கருத்துக்களோட இன்னைக்கு நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இப்ப 2 நாள் முன்னாடிதான் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நினைச்சேன் இதை முழுசா திரும்பவும் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு நீங்க அந்த தலைப்பை எடுத்து பேசினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அக்கம் சுருக்கேலுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஏன்னா வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அகம் சுருக்கேல் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிகமான லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எடையை குறைத்து விற்கிறார்கள் இல்லையா? சோ அது மாதிரி வந்து செய்யக்கூடாது, எடையை குறைத்து விற்கக்கூடாது அப்படின்றதுதான் அககம் சுருக்கேல் அப்படின்றதுக்கான உரை. ஏன்னா சில இதுக்கெல்லாம் என்னன்னா உங்களுக்கு அருட்தந்தையினுடைய சிறப்பு அதுதான். அருட்தந்தையினுடைய அந்த ஆத்திச்சூடியில ஒரு 12 ஆத்திச்சூடி தான் ஐயா அவர்கள் எழுதியிருப்பாங்க. மீதி எல்லாம் அவர்களுடைய பெரும்பாலான பாடல்கள் என்சீர் கலிநடையுடைய ஆசிரியர் விருத்தம் என்கின்ற அமைப்புல தான் இருக்கும். இதுல வந்து வேற பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நான் சொல்லக்கூடிய உரை அப்படின்றது வெங்கடசாமி நாட்டார் அப்படின்றவங்க எழுதிய உரையை அடிப்படையாக வைத்துதான் இந்த உரையை நான் இன்னைக்கு நிகழ்த்தியிருக்கேன். வேற பொருள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நான் படித்த வரைக்கும் அந்த பொருள் வந்து என்ன பொருள் அப்படின்னா அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எடையை குறைத்து விற்கக்கூடாது என்பதுதான் அககம் சுருக்கேல். சரிங்க, நன்றியா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வள்ளி நாயக்கி அம்மா, உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். அவங்க அன்மியூட் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. ஐயா, இது சாட் பாக்ஸ்ல வந்து ஒரு சிறிய கவிதை மாதிரி நம்பிராஜம் அம்மா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அன்னை ஔவையின் ஆத்திச்சூடி முதல் இலக்கியம் கூறி ஈதல் உதாரணங்கள் உற்பத்தி திறனை ஊக்கப்படுத்தி எடுத்த முயற்சி ஏற்றி ஏற்றி ஐயமின்றி கூறினீர்கள் ஐயா. சிறப்புமா, சிறப்பு, மகிழ்ச்சி. ஊக்கப்படுத்தி நம்பர் போட்டிருக்குங்கய்யா, இப்பதான் போட்டேங்கய்யா. பார்க்காம மிக சிறப்பா இருக்குங்கய்யா. மிக மிக சிறப்பு ஐயா. இன்றைய உரை வந்து உண்மையிலே இந்த ஒரு சில நண்பர்கள் சொன்ன மாதிரி தமிழை வந்து திரும்ப எடுத்து படித்த மாதிரி இருந்தது. பள்ளி காலத்துல படிச்சதுதான், அதை வந்து திரும்ப எடுத்து, ஏன்னா ஔவையார் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து அது கல்வி வாழ்க்கை பள்ளிக்கூட வாழ்க்கையோட நம்ம அதை நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சிந்திக்கல. மகர்ஷி அவர்கள் நமக்கு இன்னைக்கு அதை எடுத்து எடுத்திருக்காங்க. அந்த வகையில நீங்க வந்து இரண்டையும் ஒப்பிட்டு சொல்லி மிக அழகா நிறைய உதாரணங்கள் சொல்லி சிந்திக்க வச்சிருக்கீங்க. எல்லாரும் நிறைய சிந்திக்கிறாங்க. கேள்வி கேட்டதுல இருந்தே நல்லா தெரிகிறது.
மிக மிக சிறப்பையா, மிக சிறப்பையா. வேற யாரும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஐயா சொல்லுவாங்க. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கிறதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வள்ளி நாயக்கி அம்மா, வாழ்க வளமுடன். ஒரே ஒரு முறை மைக்கை டச் பண்ணீங்கன்னா நீங்க அன்மியூட் ஆகலாம். அருள்நிதி இந்திராணி அம்மா வந்து கூப்பிட்டுருக்காங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. இந்திராணி அம்மா, இந்திராணி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். சஞ்சய் ஸ்ரீனிவாசன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். யாருமே அன்மியூட் ஆப்பாங்க. சஞ்சய் ஸ்ரீனிவாசன் ஐயா அன்மியூட் ஆயிடுச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஐயா? வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்களே, அதனுடைய விளக்கம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. இப்போ வைப்ரேஷன் அப்படின்றது அலைதான் உங்களுக்கு, சரிங்களா? இப்ப நம்ம கோயில்களுக்கு செல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து பலமுறை மந்திரங்கள் ஓதி அதற்கு ஒரு வலுவேற்றி அதை வந்து அந்த கர்ப்பகிரகம் என்று சொல்கிறார்களே அந்த இடத்துல அதை வச்சிருக்காங்க. அதை வச்சு அதை தொடர்ந்து சுற்றி கொண்டு வருகிற பொழுது அதிலிருந்து ஒரு அலை புறப்பட்டு வருகிறது. அதான் வந்து வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஃப்ரீக்வன்சி அப்படின்றது சொல்லுங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கேக்குறீங்களா? ரெண்டு காமாவா? வைப்ரேஷன் தனித்தனியா கேக்குறீங்க? தனித்தனியா. சரி 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 ஓகே. இப்போ வைப்ரேஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ வந்து மந்திரங்கள் ஓதுவதன் மூலமாக ஒரு தகடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு. அதற்குன்னு செய்யப்பட்ட அது ஐம்பொன்னாலானதோ எதுனாலானதோ அதற்குன்னு உரிய அந்த பொருளால் ஆன ஒரு தகடு. அந்த தகடுல வந்து லட்சம் முறை கோடி முறை மந்திரங்கள் ஓதி ஓதி அந்த ஓதுனத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுல இருந்து அது வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அலையியக்க தத்துவத்தின்படி அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கோவிலுடைய மூலஸ்தானத்துல அந்த கர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அதுக்கு தினமும் பூஜை செய்து அதனுடைய அந்த வைப்ரேஷன் வந்து குறையாம பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அதை நீங்க வளச்சுழலாக சுற்றி கொண்டு வருகிற பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதனுடைய அலை வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவில்கள்ல 2 வகை இருக்குது. ஒண்ணு வந்து சித்தர்களுடைய சமாதியின் மேல எழுப்பப்பட்ட கோவில்கள். இன்னொன்னு வந்து இது மாதிரி வந்து மந்திரங்கள் ஓதி அந்த தகடுகளை வந்து கர்ப்பகிரகத்துல வைத்து கட்டப்பட்ட கோவில்கள். அந்த மாதிரியான கோவில்களுக்கு தான் நம்ம வந்து கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது. அது வந்து ஒரு 12 வருடம் காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதனுடைய சக்தியை வந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிடும். அதனால மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் எல்லாம் செய்து மறுபடியும் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான கோவில் நிறைய முறைகள் எல்லாம் இருக்கிறது, ஆகம முறைகள் அப்படின்னு சொல்வார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அலை சுழல் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை அவர்கள் அதை ரொம்ப அழகாக விளக்கி இருக்காங்க. அது வந்து நம்ம ஆகினையில இருக்கும்போது இந்த மன அலை சுழல்ல இருந்து இந்த மன அலை சுழல் வரைக்கும் இருக்கணும்னு அறிவியல் வந்து அதை எண்ணிக்கையில குறிப்பிடுது. 8ல இருந்து 13 வரைக்கும் இருக்கும், 5ல இருந்து 8 வரைக்கும் இருக்கும், 3ல இருந்து 5 வரைக்கும் இருக்கும், 0ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகினை துரியம் சக்திகளம் சிவகலம் என்பதற்காக அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்முடைய எண்ணங்களுக்கு வலு அதிகமா, எனர்ஜிக்கு வலு அதிகம். ஆமா, ஃப்ரீக்வன்சி குறைய நம்முடைய எண்ணங்களுக்கு வலு அதிகம். சரிங்க, நன்றிங்க ஐயா. அருமையான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. அந்த நம்பிராஜம் அம்மா வந்து கவிதை எழுதியிருந்தாங்க. அதை நான் முழுமையா படிக்க முடியல. திரும்ப மீண்டும் ஒரு முறையை அதை வாசிக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா நீங்க எப்ப ஸ்பீச் கொடுத்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு சிந்தனையில உதிக்கிறத அவங்க எழுதணும்னு நினைக்கிறாங்க. அன்னை ஔவையின் ஆத்திச்சூடி
முதல் இலக்கியம் கூறி ஈதல் உதாரணங்கள் உற்பத்தி திறனை ஊக்கப்படுத்தி எடுத்த முயற்சி ஏற்றி ஏற்றி ஐயமின்றி கூறினீர்கள் ஐயா. ஓதும் வார்த்தைகள் ஔவையின் வழி கேட்டோம், அத்தனையும் அருமை. வாழ்த்துக்கள் ஐயா. நம்பிராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக மிக சிறப்பு ஐயா. அன்பர்களுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது, நீங்க வந்து தொடர்ந்து உரை நிகழ்த்தணும்னு கேட்டுக்கிறோம் ஐயா. இந்த ஆத்திச்சூடி 108 இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து சொல்லலாம். இன்னும் ஔவையின் மொழி என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்களோ எல்லாமே நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் ஐயா. ஒவ்வொரு உரையிலையும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இதனை சிறப்பாக விளக்கணும்னு உங்களோட கேட்டுக்கிறோம். அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்த இறுதியாக ஒரே ஒரு அன்பர் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க, உமையாலம்மா. அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் உமையாலம்மா, நீங்க அன்மியூட் ஆயிடுச்சு, பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க சொன்ன ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வந்து விநாயகர் ரகவலும் 9 மைய தவமும் சொன்னீங்களாங்க ஐயா, அது கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா? அது நீண்ட நிறைய விளக்கமாக இருக்கும். அது வந்து இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, விநாயகர் ரகவலை பற்றி சுகிசித் ஐயா அவர்கள் பேசிய யூடியூப்ல வீடியோ இருக்குது, அது பாருங்க. அதுலயே வந்து அவங்க வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து அந்த 9 மையத்தோட, அதாவது வந்து சக்கரங்களோடு எப்படி தொடர்பு படுத்தி அந்த விநாயகர் அகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்றது அது இருக்குது. இப்ப நான் அது சொன்னேன்னா அது ரொம்ப காலம் எடுக்குது, அதனாலதான். சரியா? விரிவாக அது பார்க்கலாம். வாழ்க. நன்றிங்க, சிறப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க